ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செஃப் கோடை கிச்சன். திஸ் செஃப் தங்கராஜ். நம்ம இன்றைக்கி ஒரு 60 பேருக்கு அளவாக ஒரு பிரெட் அல்வா பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி பண்ணுறேங்க. இப்போ நம்ம சுகர் வந்து ஒரு 7 கிலோ வச்சுருக்கோம். 7 கிலோ சுகர் வந்து நான் அதில் போடுறேன் தேவைக்கு அளவா. இப்போ இந்த சுகருக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். நம்ம அப்படியே சுகர் சிரப் காய்ச்சிடலாம். பிரெட் அல்வாவுக்கு நம்ம நெய் போட்டிருக்கேன். அதில் வந்து கேஷ்நட்டு, ட்ரை கிரேப்ஸு எல்லாம் ஃப்ரை பண்ணி நம்ம தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ அது கூடயே நம்ம ட்ரை கிரேப்ஸ் போட்டுக்கிறோம். அதையும் சேர்ந்து 2 ஈக்குவல் கலராக வந்தோன்னா இப்போ ஜீரா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டு ஒரு 10 வச்சுருக்கோம். அதை உடச்சது எல்லாம் போட்டு ஜீராவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி பாயில் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிரெட் அல்வாவுக்கு தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கிறோம். ஒரு 2 லிட்ரு 3 லிட்ரு பால் ஊற்றுறேன் நான். பால், க்ரீமு, நெய் இதிலே தான் பண்ணுறோம். நம்ம ஸ்பெஷலாக ஊற்ற அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு 1/2 லிட்டர் ஊற்றுட்டோம். இப்போ நம்ம மில்க் மெய்டு போட்டுக்கிறோம். மில்க் மெய்டு போட்டால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கணுமோ மில்க் மெய்டு, கொஞ்சம் தேன் ஒரு பாட்டில் நம்ம போட போகிறேன். அடுத்து திக்னஸும் கிடைக்கும், நமக்கு நல்ல அருமையான டேஸ்ட் கிடைக்கும். இப்போ தேன் தேவைக்கு அளவாக நம்ம தேன் ஒரு 100 ml தேன் போட்டிருக்கேன். இது வர இப்போ வந்து ட்ரை திராட்சை எல்லாம் நெய்யிலேயே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு எல்லாமே சேர்த்து ஒரு 300 கிராம் இருக்குது. நெய், கேஷ்நட்டு, ட்ரை கிரேப்ஸு உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவையோ அது மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம்.